இஸ்ரேலோட ஒரு முக்கியமான தளபதி வந்து ஆலிவ்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான தளபதியாக அவர் போட்டு தள்ளிட்டாங்க. சரமாரியா குண்டு மலை பொழிஞ்சிருக்கு, ராக்கெட் மலை பொழிஞ்சிருக்கு, பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக ட்ரோனு. இஸ்ரேல் போரில் வந்து ஒரு புது டெக்னிக்கை கையாளுறாங்க. எப்படின்னா ட்ரோன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வரும், 1.5 கோடி 2 கோடி. அதை முதல்ல விட்டும்போது இவங்க ராக்கெட் பூரா அடிச்சிட்டே இருக்கும்போது குழப்பி விட்டுட்டு நடுவில் ஒரு 2 பேலஸ்டிக் மிசைல் இருக்கு. இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஈரான் தான் பவர்ஃபுல்லான நாடு. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரே நாடு. இப்போ ஈரான் தனித்து நிற்கிறான். இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது, அமெரிக்காவுக்கு பின்னாடி யூதர்கள் இருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற ஒரு போர் வந்து அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினது நான் தான் சொல்லி ட்ரம்ப் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதை தடுக்க தூண்டி விட்டதே நான் தான் சொல்லுவார். அடுத்து அதாவது அணு சக்தி ஒப்பந்தத்தில் புதிதாக எந்த நாடு இணைந்து விடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இருக்குது, நம்ம போட்டால் தான் நம்ம தான் அவனை போட்டு கொள்ளணுமே தவிர எவனும் நம்மளை அடிச்சிடக்கூடாது. ஈரான் வந்து தயாரிச்சுட்டான், ரெடியாக இருக்குது. அவன் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டான், பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டான். அப்போ எந்த இடம்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி குண்டுகளை ஏவி சயின்டிஸ்ட்டை கொண்டுட்டாங்க. அதனால் அதற்கு படிக்கு பழி வாங்குறது தான் ஈரான். ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நீ வச்சிருக்கல அப்படின்னா இஸ்ரேல் இருக்கான்னா இஸ்ரேல்காரன்னு சொல்ல மாட்டான், இருக்கா இல்லையா வச்சிருக்கானா. இல்லாதவன்ட்ட இவன் வச்சிருக்கான், வைக்க போகிறான்னு சொல்லி இவனை போட்டுட்டாங்க. இப்போ இருந்தே வந்து இந்த அணு ஆயுத குற்றச்சாட்டை வச்சு தான் காலி பண்ணணும்னு பார்ப்பாங்க. காலத்துக்கு முடியாது, அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா ரஷ்யா பேக்கப் பண்ணுவாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய போர் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்றைய தினத்தில் நடந்த தாக்குதலில் ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரும் வந்து இறந்துருக்காங்க. ஈரான் மேலே இஸ்ரேல் வந்து ஒரு அணுசக்தி மையங்களை வந்து குறி வச்சு தாக்குறதுக்கான காரணம் என்ன? அப்போ காரணம் என்னன்னு கேட்டீங்க, அணு மையத்தை தாக்குறதுக்கு காரணம் என்னென்னா அது வெடித்தா பெரிய ஆபத்தை ஏற்படுத்துன்றது தான். அதுதான் பொதுவான காரணமாக சொல்லுவோம். உலகத்தில் வந்து அணுசக்தி நாசகார நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அமெரிக்கா தான் ரொம்ப நம்பர் 1 நாசகார சக்தி. அவங்க அணு ஆயுதம் யார்யாட்ட அணு ஆயுதம் உள்ள நாடுகளில் ஒரு நாடாக நம்ம நாடு வந்துச்சு. நம்ம நாடும் இருக்குது. அதில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அது ரொம்ப இனிஷியேட் எடுத்து நம்ம விஞ்ஞானிகளே அணு விஞ்ஞானிகள் வச்சு அந்த பீரியடில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பீரியட்லலாம் அதை பண்ண முடியாது, விட மாட்டாங்க உலக நாடுகள். ஏன்னா அவனுக்கே ஆபத்து வந்து நம்ம தலையில் போட்டுருவான்னு. அந்த டைமில் இந்திரா காந்தி வீர தீரமாக அதை செய்து முடித்தார். அவர் பெரிய இரும்பு பெண்மணி இந்தியன் சயின்டிஸ்ட்டை வச்சு இந்தியாவில் வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்கள் ஒரு 2 டெஸ்ட்டு பண்ணார் போக்ரானில். இது நம்மகிட்ட இருக்குது, அமெரிக்காட்ட இருக்குன்னே அணு ஆயுதம் தாங்கிய அது அணு ஆயுதம் வந்து வச்சுருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிச்சிட முடியாது. அது ஒரு என்ன ஒரு மாஸ்டர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது. எல்லா நாடும் அதை பண்ணிட முடியாது. ஸ்பேஸ் சயின்ஸும் எல்லா நாடும் பண்ணிட முடியாது. இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் சயின்ஸில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கோன்னா அதில் அமெரிக்காவும் பின்னாடி இருக்குது, ரஷ்யாவும் இருக்குது. நம்மளாக கண்டுபிடிச்சி வந்துடல. அது வந்து நாசாவோட டைப்பில் பல செய்வோம், ரஷ்யாவோட டைப்பில் நம்ம செய்வோம். அந்த மாதிரி இப்போ ரஷ்யாட்ட அணு ஆயுதம் இருக்குது, சைனாட்ட இருக்குது, ஏன்னா பிரிட்டன்கிட்ட இருக்குது. இது பல்வேறு நாடுகள் ஒரு 8-10 நாடுகள்கிட்ட இருக்குது. உலகம் இவ்வளோதான் இருக்குது. அந்த 10 நாடுகளை நம்ம ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இருக்குது. புதுசாக யாரும் வந்து விடக்கூடாது அப்படின்றதில் அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த டெக்னாலஜி ஒன்று அமெரிக்கா கொடுக்கணும், இல்லை ரஷ்யா கொடுக்கணும், இல்லை சைனா கொடுக்கணும். இந்த 3 பேர் தான் அந்த டெக்னாலஜியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி எவனும் தயவு இல்லாமல் வச்சு நம்மளாக இது பண்ணது இந்தியா மட்டும்தான். பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணோன்னே அவனும் பண்ணுறேன்ற மாதிரியான வேலையெல்லாம் அப்படிலாம் பண்ணிட முடியாது. அது பூராமே டுபாக்கூர் வேலை. கான் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் தான் வந்து அணு ஆயுதத்தின் தந்தையெல்லாம் வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் பேக்கப்பில் அவங்களா சுயம்பாக கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சைனாட்ட வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஈரான் தான் பவர்ஃபுல்லான நாடு. இப்போ நீங்கள் கத்தார் சவுதிட்டெல்லாம் காசு இருக்கும். கத்தார் ரொம்ப சிறிய நாடு, அதோடய பாப்புலேஷனில் 60% வெளிநாட்டுக்காரன். சரியா? சவுதிகிட்ட ஏகப்பட்ட என்ன காசு இருக்குது. ஆனால் நாலேஜ் இல்லை, சயின்ஸ் தெரியாது, டெக்னாலஜி கிடையாது. எல்லாமே அமெரிக்காட்டேருந்து வாங்கி போட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றதுனால இப்போ சுருக்கமாக சொன்னால் இப்போ இந்த ஜென்ரேஷன் பொம்பளை பிள்ளைங்கள சொல்லலாம், நம்ம ஊர் பிள்ளைங்கள சொல்லலாம். எதுவுமே சமைக்க தெரியாது, ஆனால் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. புரியுது? ஆர்டர் போட்டாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு படுத்துருவாங்க.
அப்புறம் பார்த்தோன்னா சுடுதண்ணி வைக்கிறத தவிர இருந்துட்டு அந்த மாதிரி இதுக்கு போயிட்டுருக்கல எல்லாரும் சொல்ல இப்போ உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் சவுதி அரேபியா. காசு மட்டும் இருக்குது, கார் கிடையாது, கார் இண்டஸ்ட்ரி கிடையாது, சிஸ்டம் டெக்னாலஜி கிடையாது, செல்காம் கம்பெனிஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எண்ணெய் மட்டும் இருக்குது. எண்ணெய் விற்று அந்த காசில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவான். நாய் கூட வெளிநாட்டிலேருந்து தான் வரும், அவங்க ஊரில் நாய் கூட கிடையாது. புரியுது அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சுயமாக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடு எதுனா ஈராக் 2 நாடு தான். அப்போ ஈராக்கில் சதாம் ஹுசேன் என்கிற மாபெரும் தலைவன் லீடர் இருந்தான். அமெரிக்கா என்றைக்கும் வணங்காத ஒரு தலைவன். ஏதோ பொய் காரணங்களை சொல்லி போட்டு தள்ளிட்டாங்க, அமெரிக்கா போட்டதில்லை. அடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஈரான் மட்டும்தான். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரே நாடு ஈரான் தான். உலகத்திலே இஸ்லாமிய நாட்டில் பவர்ஃபுல்லாக பாப்புலேஷன் ஜாஸ்தி அறிவுபூர்வமான ஒரு நாடாக எடுத்தோன்னா ஈரானை சொல்லலாம். இப்போ ஈரான் தனித்து நிற்கிறான், இஸ்ரேலோட மோதிட்டு இருக்கான். இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது, அமெரிக்காவுக்கு பின்னாடி யூதர்கள் இருக்காங்க, இஸ்ரேல் இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் கூட்டு களவாணி. ஒரு நாடும் கூட்டு களவாணி தனம் பண்ணுறது வேறு. இந்த நாட்டை சேர்ந்தவன் தான் இந்த நாட்டையே இயக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவை இயக்கிறது யாருன்னா யூதர்கள், பெரும் பணக்காரர்கள், ஒயிட் ஹவுஸில் வேலை பார்க்குறவன், பெரிய டாப் பிராஸ் எல்லாமே யாருன்னா இவங்க கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்காவே இருக்குது. அப்போ எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பான்? ஸோ அவங்களோட இது என்னென்னா இஸ்ரேலில் ஒரு அடியால் நான் இது மாதிரி வேட்டை நாய் மாதிரி, இந்த நாயை விட்டு தான் எல்லோரையும் கடிக்க விடுவாங்க. முதலாளி மாதிரி வேட்டை நாய் மாதிரி இது. இந்த வேட்டை நாயை விட்டு இப்போ கடிக்க விட்டுருக்கான். இப்போ இந்த வேட்டை நாயை கொல்லணுன்றது தான் ஈரானுடைய இது. ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வேட்டை நாயை அவனை போய் அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியாது. எந்த போதிலும் உளவுத்துறையை வைத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காயினை வைத்து ஈரானை அழிக்கணும்னா அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இவன் அவனை அழிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இது உலகம் பூரா நடக்கிறது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்கா ஒரு டம்மி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. யாரோட? ஈரானோட. எதுக்குன்னா அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாது, நிறுத்து அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா 2-3 ரவுண்டு முடிஞ்சிச்சு. அது அதில் எந்த பலனும் வராதனால என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வேட்டை நாயை வச்சு ஏவி விட்றான், அடித்து காலி பண்ணு. அவன் இங்கே வந்துட்டான். உளவு பிரிவு ஸ்ட்ராங், மொசாத் பயங்கர ஸ்ட்ராங், சிஏ பயங்கர ஸ்ட்ராங். அப்போ அவங்க என்ன கணக்கு போடுறான்னா ஈரான் தயாரிச்சிட்டான், வெளியில் சொல்லலை, ரெடியாக இருக்குது. அவன் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டான், பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டான். அப்போ எந்த இடம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல குண்டை போட்டு அழிங்க. அப்போ அமெரிக்கா போட்டால் அது தப்பாயிரும். அதனால் அவனோட அடியாளான இஸ்ரேலை வைத்து குண்டுகளை ஏவி சயின்டிஸ்ட்டை கொண்டுட்டாங்க. அதனால் அதற்கு படிக்கு பழி வாங்கிறது தான் ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இன்றைக்கி நைட் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். சம்மந்தம்லாம் இல்லை. அவங்க எல்லாமே இந்த ஆயுதங்கள் மட்டும் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அவங்க சம்மந்தப்பட மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்கன்னு அவங்க தான் இதை செய்கிறதே. ஆனால் சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு இதில் நான் அவனோட வேட்டை நாய் தான் இது. நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்க, டப்புன்னு ஏற்று வீட்டுக்காரனை கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திட்டம் போட்டு தான் அவனை கடிக்க விடணுன்றக்காக தான் வர நேரத்தில் கழட்டி விட்றீங்க. ஐயோ கடிச்சிச்சா சந்தானம் காமெடியில் சொல்லலாம், ஐயோ இவரை தெரியாதா அப்படின்ட்டு 4 வீட்டில் போய் கேட்டு பாருங்கன்ற மாதிரி தான். நாயை விட்டு கடிக்க விட்டுட்டு ஐயோ கடிச்சிச்சா எனக்கு தெரியாது அப்படின்றது தான். நேற்று நடந்த இந்த தாக்குதலில் எந்த மாதிரியான ஏவுகணைகளை வச்சு தாக்கியிருக்காங்க சார் ஈரான்? எந்த மாதிரியான ஏவுகணைன்னா அது ஏதாவது தாக்குதல் நடத்தி இவ்வளோ பேர் செத்துருக்கான், அது இதை வச்சு கொண்டுட்டான் அதை வச்சு குத்திட்டான்னா சில பேப்பர்லாம் சொல்ல கத்தியை எடுத்து சதக்குன்னு குத்தினர்லாம் வரும். அந்த மாதிரி அதை சொல்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா பேலஸ்டிக் மிசைல்ன்றது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடியது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து நீங்கள் அந்த மேப்பை போட்டிங்கன்னா தெரியும். ஈரான்லேருந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணால் ஜோர்டான் வழியாக தான், சிரியா ஜோர்டான் வழியாக இப்படியும் போகலாம். ஜோர்டான் தான் பக்கத்து நாடு. ஜோர்டானை தாண்டி போய் தான் இஸ்ரேல் டெல்லவியில் போய் விழுகணும், இல்லை அது சில நகரங்களில் போய் விழுகணும்னா தான். அப்போ அதோட தூரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வர்றதுனாலையும்
இடையில் இருக்கிற நாடுகள் வந்து இப்போது ஈரான்லேருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் கிளம்புது அப்படின்னா 10 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிடும். காற்றை விட வேகமாக போகும். 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல, இங்கேருந்து கிளம்புறது அதுக்குள்ளே அவங்க கண்டுபிடிச்சிருவான் இது வருதுன்னு சொல்லி, இந்த ஏவுகணை கிளப்பப்பட்டிருக்குன்னு. ஏன்னா ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடும் இவனுடைய ஜோர்டானில் இவங்களோட கைக்கூலி தான். அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அது இவங்களோட கைக்கூலி தான், இஸ்ரேலோட அடிமை தெரிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் அதை தடுக்க பாலிஸ்டிக் மிசைல் தான் அடிச்சிருக்காங்க நிறையா. சிறிய வரை ஏவுகணை அடிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரானுக்குள்ளேயே உளவாளிகளை வைத்துக்கொண்டு இது நம்ம இஸ்ரேல் தாக்குதல் கடந்த காலத்தில் நடத்தியிருக்கு. இப்போ இந்த 4 பேர் செத்து போனாங்கள்ல, அதுவும் உள்ளுக்குள்ளே உளவாளிகளை வச்சு தாக்குது. அந்த ஸ்டைலில் இப்போ திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலோட ஒரு முக்கியமான தளபதி கமாண்டர் இன் சீஃப் வந்து ஆலிவ்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான தளபதியாக போட்டு தள்ளிட்டாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஐடி. இருந்தாலும் அவங்ககிட்ட ஆட்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதே போல் என்னென்னா F-35ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அதிபயங்கரமான ஒரு போர் விமானம், 3 விமானத்தை ஈரான் போட்டு தள்ளிட்டான். ஏன்னா அதை தாக்கவே முடியாது, இதே பண்ண முடியாது, எப்படியா இருந்தாலும் எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான விமானங்களையும் இஸ்ரேல் தாக்கி அழித்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த F-35 அப்படின்ற 3 விமானங்களையும் நொறுக்கியிருக்காங்க ஈரான். இது ரொம்ப தீவிரமாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஈரானும் ஒரு சாதாரணமான நாடு கிடையாது. ஈரான் வந்து தனித்து விடப்பட்ட மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது. ஆனால் ரஷ்யா பேக்கப் இருக்குது, சைனா பேக்கப் இருந்தால் கூட நேரடியாக களத்தில் இறங்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அது போராக மாறிடுச்சு. அந்த மாதிரி பெரிய அளவில் 3ஆம் உலக போர் மாதிரி மாறுச்சுன்னா இவர்கள்லாம் ஒழுங்காக இறங்குவாங்க. இப்போ நடந்திருக்க தாக்குதல் எல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிக் மேலே அடிக்கவே இல்லை. ஈரான் இவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் பப்ளிக் மேலே அடிக்கலை. நேற்று நைட்டு வந்து முதல் தாக்குதல் வந்து கிரியா அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ கேம்ப் அங்கே இஸ்ரேலில், அந்த கிரியாவில் தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் முதல் முறையாக ரொம்ப நாள் கழித்து நடத்தியிருக்காங்க. அதேமாதிரி டெல் அவீவில் சரமாரியாக குண்டு மலை பொழிஞ்சிருக்கு, ராக்கெட் மலை பொழிஞ்சிருக்கு, பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக ட்ரோனு. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டெக்னிக்கை வந்து இப்போ இந்த இஸ்ரேல் போரில் வந்து ஒரு புது டெக்னிக்கை கையாளுறாங்க. எப்படின்னா ட்ரோனை வந்து ஏவி விட்டு, ட்ரோன்லாம் ரேட்டு கம்மி, அதை ஏவி விட்டோடனே அவங்களுடைய அயன்டோம் சிஸ்டம் என்ன பண்ணணும், எது வானத்தில் வந்தாலும் அதை சர்ச் பண்ணி இங்கேருந்து ராக்கெட்டை வச்சு அடிப்பாங்க. இந்த ராக்கெட்டை வந்து சாதாரணமாக ரொம்ப லோ ஹைட்டில் அடிக்கிற ராக்கெட்டாக இருந்தால் கூட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே தான். 300 கோடியிலேருந்து 500 கோடி வரும் ஒரு ராக்கெட் மட்டும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரோன் எவ்வளோ வரும்னா, ட்ரோன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வரும். 1.5 கோடி 2 கோடியிலேருந்தே இருக்குது ட்ரோன். ஸோ அது வந்து எப்படின்னா குண்டுகளை நம்ம கல்யாண வீட்டில் சில பேர்லாம் போட்டிருக்காங்க யூடியூப்பில், இதை பேசின பேரில் இந்த ட்ரோனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. அது கல்யாண வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ட்ரோன், அதை வச்செல்லாம் தாக்குதல் நடத்த முடியாது. ஆர்மி இது இப்போ ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரோனு அது வேறு. அதில் வந்து ஆயுதத்தோடு அது போகும், குறிப்பிட்ட இடத்துல போய் லேண்ட் ஆகும். ஏன்னா அப்போ அதை சுட்டு அடிச்சுட்டு மேலேயே காலியாகும். அதை முதல்ல விட்டும்போது இவங்க ராக்கெட் பூரா அடிச்சிட்டே இருக்கும்போது குழப்பி விட்டுட்டு நடுவில் 2 பாலிஸ்டிக் மிசைல் அடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான இது. ரெண்டாவது வந்து என்னென்னா, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணவும் முடியாது எங்கே, ஈரானில். ஏன்னா ஈரான்லேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவு இருக்குது, 1000 கிலோமீட்டருக்கு மேலே வரும். இஸ்ரேலுக்குள்ளே ட்ரோனெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் சிறிய வகை ஏவுகணைகளை சரசரசன்னு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ஏவுகணைகளை விட்டுருக்கதா சொன்னாங்க. அதுக்கு இடையில பாலிஸ்டிக் மிசைல் போய் அட்டாக் பண்ணியிருக்கு. பாலிஸ்டிக் மிசைல் போய் ஒரு நாட்டில் விழுகுது அப்படின்னாலே அந்த நாடு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அது மேலே வரலாம், அதை தடுக்க முடியல அப்படின்னால நாளைக்கு அணு ஆயுதத்தை வச்சு போட்டாலும் நீங்கள் முடிஞ்சிடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான மிரட்டல்கள்லாம் நடக்குது. இந்த தாக்குதல்னால வந்து இந்த 2 நாட்டில் எந்த நாட்டுக்கு அதிகமான ஒரு பாதிப்புகள் ஏற்படும்? அதே மாதிரி இப்போ ஈரானுக்கு நேற்று நடந்த தாக்குதலில் ஈரானுக்கு வந்து எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு சார்? சாவு எண்ணிக்கையை பொறுத்தளவு இஸ்ரேலை விட ஈரானில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 300 சில பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு 200 பேர்கிட்ட, ஒரு 150 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்றாங்க. ஆனால் இஸ்ரேலில் பொய் சொல்லுவாங்க, செத்தாலும் கணக்கு காட்ட மாட்டான். ஆனால் இஸ்ரேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 பேர்கிட்ட இறந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீண்ட காலம் அந்த 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க சண்டையில், பாலஸ்தீனுடைய நடந்த சண்டையில் இவ்வளோ பேர் சாகலை. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வீசப்பட்ட ஏவுகணையினால் இவ்வளோ சாவு எண்ணிக்கை மொத்தமாக வராது. அது முதல் முறையாக அதிகமாக ஒரே நாளில் 60 பேர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானது. ரெண்டாவது ஈரான் அனுப்பின பாலிஸ்டிக் மிசைலும் மக்களை நோக்கிய மக்கள் புழங்கும் பகுதியிலே இல்லை, எல்லாமே வந்து
ஆர்மி கேம்பஸ்க்குள்ளே தான் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மிசைல் மட்டும்தான் பப்ளிக் பிளேஸில் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் டெல்லவியில் எல்லாம் எப்போதும் இல்லாத அளவுக்கு போய் பதுங்குழியில் போய் படுத்துட்டாங்க இந்த முறை. ஏன்னா தாக்குதல் அடிச்சுன்னா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்குது. ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஒரு தாக்குதல் வந்து ஒரு தற்காலிகமான தாக்குதலா? 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு இல்லை, அதாவது அணு சக்தி ஒப்பந்தத்தில் புதிதாக எந்த நாடு இணைந்து விடக்கூடாதுன்றதில் அமெரிக்கா இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இருக்குது, நம்ம போட்டால் தான் நம்ம தான் அவனை போட்டு கொள்ளணுமே தவிர எவனும் நம்மளை அடிச்சிடக்கூடாதுன்றதில் அமெரிக்கா தெளிவாக இருப்பான். அப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்தே அவங்க வந்து ஈராக் வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுக்கும்போதே சதாம் ஹுசேனை காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஈரானில் அந்த 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த அதிபரை கொல்ல ட்ரை பண்ணாங்க. அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் போடக்கூடிய ஒருத்தர் ரைட்டா. அவர் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அப்படி போகக்கூடிய ஒருத்தர். ஆனால் ஈரானுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடராக இருந்தார். ஆனால் கோமனி குடும்பம் தான் வந்து அங்கே பெருசு. அவருடைய வழியாக இப்போ கோமனி தான் நாட்டோட தலைவர் ரைட்டா. மத தலைவர் மற்றும் நாட்டோட தலைவர் அவர் தான். ஸோ அவர்கள் வந்து அழிக்க முடியாது. இப்படி இஸ்ரேல் வந்து அங்கே உள்ள அரசியல்வாதிகள் அப்படிலாம் அழிச்சிட முடியாது. தொடர்ந்து அப்போ இருந்தே வந்து இந்த அணு ஆயுத குற்றச்சாட்டை வச்சு தான் காலி பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் அது காலத்துக்கு முடியாது. அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா ரஷ்யா பேக்கப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவன் அப்போ நீ வச்சுருக்கல அப்படின்னா இஸ்ரேல் இருக்கான்னா இஸ்ரேல்காரன்னு சொல்ல மாட்டான், இருக்கா இல்லையான்னு வச்சுருக்கானா. அதுவும் அமெரிக்காவிலேருந்து வந்து பதுக்கி வச்சுருக்கான். ஆனால் எங்கிட்ட இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இல்லாதவன்ட்ட இவன் வச்சிருக்கான் வைக்க போகிறான்னு சொல்லி இவனை போட்டு தாக்குவாங்க. ஸோ அதுதான் இருக்குது. இது அடுத்தடுத்த கட்டத்தில் போச்சு அப்படின்னா தாக்குதல் இது வேறு ரூபத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு போகாதுன்னு நம்பலாம். இந்த தாக்குதலுக்கு வந்து ஒரு பேரும் வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? அதாவது அது எல்லாத்தையும் மிருகங்கள் பாவம் அது பாட்டுக்கு இருக்குது. அது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வேட்டையாடும். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேனர் வச்சுருப்பான் செத்தவனுக்கெலாம். 2 சைடு சிங்கம் அழுகிற மாதிரி. சிங்கம் ஏன்டா அழுகுது? ஒருத்தர் செத்தவனை வச்சுருப்பாங்க போட்டு 2 சைடு சிங்கத்தை போட்டுருவாங்க, கத்துற மாதிரி போட்டுருவாங்க. இதெல்லாம் ஹியூமன் கேட்டல்ஸோட பிடிச்ச விஷயம். அது தன்னை புலின்னு சொல்லிக்குவான், சிங்கம்னு சொல்லிக்கிறது. சிங்க ஃபோட்டோ 2 பக்கம் போட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான் கையை வச்சு. நேரில் சிங்கம் வந்தால் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. இதுதான் இது உலகம் பூரா படிப்பறிவு இருக்கவன்ட்டையும் சரி ஹியூமன் கேட்டல்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுவான். அதனால் இந்த சிங்கம் புலின்னு எதாவது வச்சுக்கிறது. அதாவது சிங்கம்னா போய் தாக்கி அழிச்சிரும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது 4 சென்னாய் ஒன்றா சேர்ந்து தூங்கிட்டு இருந்து சிங்கத்தை போட்டு தள்ளிடணும். இந்த மாதிரி எதையா ஒன்று. இதெல்லாம் சும்மா ஒரு பில்டப் தான். அதுக்கான காரணம்லாம் ஒன்று. காரணம் என்னென்னா சிங்கம் வலுவாக இருக்குது, காட்டின் ராஜான்றாங்க. அந்த மாதிரி இவங்க இஸ்ரேலோட தாக்குதல் வந்து ஒரு கம்பீரமான தாக்குதலை நடத்தி அழிக்கிறாங்களா எதிராளி. அதுக்காக முட்டாப்பயலுக்கு வைக்கிறது தான், வேறு என்ன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற ஒரு போர் வந்து அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினது நான் தான் சொல்லி ட்ரம்ப் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த ஒரு போரை வந்து அவர் எப்படி இதை தடுக்க தூண்டி விட்டதே நான் தான் சொல்லுவார். அடுத்து அது சொல்ல மாட்டார். இங்கே நிறுத்தினது அவர் தானே, அங்கே தூண்டி விட்டது அவர் தான் அப்படின்ற மாதிரி. அதனால் ட்ரம்ப் பேச்சு வந்து அவன் ஒய்ஃபே கேட்காது. அந்த மாதிரி தான் அது ட்ரம்ப்பு சொல்கிறது தான். இல்லைன்னா அவர் ட்ரம்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் அது இருக்குது. அது ஒன்றும் இது ஒரு சீரியஸான மேட்டர்லாம் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் போர்லேயே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவர் முன் வச்சுட்டு இருந்தார். பிரச்சனைகளை இதில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகளை முன் வைக்கலாமா? மோடியை மிரட்டி நிறுத்த வச்சிட்டாரு, அவ்வளோதான். அதுதான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் அதில் நடக்கலை. இந்தியா பாகிஸ்தான் மோடியை மிரட்டி வேறு ஒரு செக்கு வச்சாங்க, டக்குன்னு நிறுத்தினாங்க. நீ நிறுத்து அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தான் அது பிரச்சனை. அதனால் அவர் பெரிய கிடையாது. யாரை எங்கே தட்டணுன்றது தெரிஞ்சு தட்டினார், அவ்வளோதான். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையும் விடுத்ததாகவும் சொல்கிறாங்க. தாக்குதல் ஏற்படுத்தினா எங்கள் ஊருக்கு ஒரு தாக்குதல் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் விடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ட்ரம்ப் யார் விட்டுருக்கா எச்சரிக்கை? ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு எங்கே போய் எச்சரிக்கை? இவர் தானே. அதுதான்மா நான் முதல்ல ஆரம்பித்தப்பே அதான் சொன்னேன். நீங்கள் வளர்க்குற நாயை வந்து எதிர்த்து வீட்டுக்காரனை கடிக்க விட்டு ஐயோ கடிச்சிருச்சான்றது தான் ட்ரம்ப்போட வேலை. ஐயோ சுமார் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடு. குடிக்க விட்டு தான் வந்தான். கடிக்க விட்டுட்டு தடுக்கிறாருன்னா ஐயோ பாவம் தடுக்கிறாரு, அவரும் தடுக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னா கடிக்க விட்டதே அந்த நாய் தானே அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கணும். அதனால் கடிக்க விட்டுட்டு கடி அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம்னா போலீஸ் பிடிச்சி போயிடும். அதனால் கடிக்க விட்டுட்டு கடித்ததுக்கப்புறம் ஐயோ நாய் கையை விட்டு அத்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லி பிடிச்சி இழுத்துறது, இதை கொல்றேன் பாரு அடிக்கிறேன் பாருன்னு சொல்லி சும்மா ஒரு ஆக்டிங். அது
இந்த ஒரு போர் வந்து எந்த அளவுக்கு வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? இல்லை, போர் இல்லாமல் எப்போவுமே இது வலுப்பெறாதுன்றதே சொல்லவே முடியாது. ஒரு நொடியில் எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு மாறி மாறி ராக்கெட்டுகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பப்ளிக் பிளேஸில் 2 பேரும் வீசலை. புரியுதா? ஈரானோடைய ஒரு 2 மிசைல் மட்டும் பப்ளிக் புழங்குற இடத்துக்கு பக்கத்தில் விழுந்து தான் சாவி எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பப்ளிக் பிளேஸில் விழுந்தது அப்படின்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். மக்கள் நடமாட்டம் இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா ஏர்போர்ட் அடிப்பான், ஆனால் ஃப்ளைட் அடிக்க மாட்டாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ரூல் படி மனிதர்களை இது பண்ணக்கூடாது, மக்களை இது பண்ணக்கூடாது. அது வரைக்கும் ரைட்டு. ஃப்ளைட் அடிச்சிட்டான்னா இப்போ அது வாராக மாறிடும். ஏர்போர்ட் அடித்தானா அது வாராக இருக்குது. அது மாறி மாறி இவன் 4 குண்டை போடுவான், அவன் குண்டை போடுவான், அப்படி போயிட்டுருக்கோம். அதனால் அடுத்த கட்டம் எப்படி போகுன்றது நம்ம அதாவது ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அதே மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த ஒரு வார் வந்து அடுத்த கட்டம் எந்த அளவுக்கு போகுதுன்றதை நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பார்க்குறது நன்றி சார். கண்டிப்பாக.